ஹாய் சொந்தங்களே! வெல்கம் டு ஹோம்மேட் லைஃப் ஸ்டைல். எல்லாரும் ஆரோக்கியமா, சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நாங்களும் இங்க ரொம்ப ஆரோக்கியமா, சந்தோஷமா இருக்கோம். இன்னைக்கு நான் உங்க கூட ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ணிக்க போறேன். என்னங்கிறது பார்த்தோன்னே கெஸ் பண்ணியிருப்பீங்க. நம்மளோட கிராசரி லிஸ்ட் இந்த மந்த்ல நாங்க என்னென்னலாம் லிஸ்ட் போட்டு வந்திருக்கோம், எங்க வாங்க வந்திருக்கோம், எப்படின்னு தான் ஷேர் பண்ண போறோம். ஒவ்வொரு மந்த் நாங்க ஒவ்வொரு இடத்துலேருந்து கிராசரி லிஸ்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னா, டிமார்ட். லிஸ்ட்டு போட்டுட்டு தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ லிஸ்ட்டுக்கே 1 ஹவர் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எது வேண்டாம், எது வேணும்னு தான் நோட் பண்ணிட்டு வந்திருக்கேன். பட் அதையும் தாண்டி சில ஐட்டம்லாம் நம்ம லிஸ்ட்ல வந்துருச்சு. என்னதான் எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணாலும் நமக்கு அத வந்து எக்ஸிக்யூட் பண்ணவே முடியலன்னே சொல்லலாம். அப்படி என்னென்னலாம் வாங்கணும் அப்படின்னு தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். பிகில் படத்துல எப்படி கப்பு முக்கியம்னு சொல்றாங்களோ, அதே மாரி நானும் எங்க வீட்ல அவரும் லிஸ்ட்டு பத்திரம்ன்ட்டே இருந்தோம். ஏன்னா, எந்த ஒரு பொருளையும் நாங்க எடுத்து பார்க்கும்போது, லிஸ்ட்ட தாண்டி வரக்கூடாதுன்னு மட்டும் நாங்க 2 பேருமே வார்னிங் குடுத்துக்கிட்டோம். அப்பயும் அத தாண்டி சில பொருளெல்லாம் வந்துருச்சு. அது என்னங்கிறது லாஸ்ட்ல உங்களுக்கு இன்க்ளூட் பண்றேன். உண்மையாலுமே இந்த ப்ராடக்ட்லாம் பார்க்கும்போது நம்ம ஒவ்வொன்னும் வாங்கணும்னு தாங்க ஆசையா இருக்கும். பட் நம்ம இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்மளோட சேவிங் அமௌண்ட்லேருந்து மைனஸ் ஆகுதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இதெல்லாம் வாங்கணும்னே தோணாது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். தேவைப்படும்னு வாங்கிருவோம். உண்மையாலுமே அத நம்ம யூஸ் பண்ணுவோமான்னு யோசிச்சு பாருங்க. யூஸ் பண்ணுவோம். பட் ஒரு இடத்துல 2 இடத்துல யூஸ் பண்ணுவோம். லைஃப் லாங் இந்த பொருள் நம்ம கூட ட்ராவல் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. இது வேற லாஸ்ட்ல ஒண்ணு இன்க்ளூட் ஆயிருச்சு. ஸோ இந்த கிராசரிலாம் வாங்கிட்டு உடனே வந்து இதெல்லாம் நான் எடுத்து வச்சிட மாட்டேன். நான் எப்போ ஃப்ரீயா இருக்கனோ அப்ப தான் எடுத்து வைப்பேன். அப்ப தான் நமக்கு அந்த கால்குலேஷன் புரிய வரும். எதெல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம், எதெல்லாம் வாங்க தேவையில்ல. இந்த தடவையும் நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. நம்ம ஒர்க் அதிகமா இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் பண்ணோம்னா, கண்டிப்பா நம்ம அத நோட்டீஸ் பண்ணவே முடியாது. ஸோ எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறம் எப்போ ஃப்ரீயா இருப்பனோ, அப்ப தான் இதெல்லாமே எடுத்து வைப்பேன். ஸோ அப்படிதான் இன்னைக்கு இதெல்லாம் எடுத்து வச்சு செக் பண்றத ஒரு விளாகா உங்களுக்கு ஷேர் பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாரியே தான். ஒரே இடத்துல நாங்க எப்பயுமே வாங்க மாட்டோம். இப்ப சில டைம்ல ரிலையன்ஸ்ல வாங்குவோம். சில டைம்ல டிமார்ட்ல வாங்குவேன். சில டைம்ல லோக்கல் ஷாப்ல வாங்குவோம். ஸோ அப்படி நம்ம வாங்கும்போது நமக்கு எங்க பொருள் வந்து குவாலிட்டியா கிடைக்கிது அண்ட் தென் எவ்வளோ சீப்பா கிடைக்குதுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். கால்குலேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்ப இந்த லிஸ்ட்டும் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். இத தாண்டி நம்ம என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம்னு தான் ஃபர்ஸ்ட்டு உங்க கூட ஷோ பண்ண போறேன். எக்ஸ்ட்ரா வாங்கினதெல்லாம் மைனஸ் பண்ணதுக்கப்புறம், எது நான் பட்ஜெட்ல இருந்ததெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு தான் கடைசியா வந்து நிக்க போகுது. இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிரும். நான் எடுத்து காட்டுறது எல்லாமே எக்ஸ்ட்ரா வந்த பொருள். உண்மையாலுமே இந்த டார்க் சாக்லேட் வந்து எக்ஸ்ட்ரா வந்தது தான். பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அப்படின்ட்டு பார்த்தோனே ஆஃபர்ல கிடைக்குதுன்னு வாங்கியாச்சு. 2 பேருமே கப்பு பத்திரங்கிற மாரி லிஸ்ட் பத்திரம்னே சொல்லிட்டு சில பொருளெல்லாம் வாங்கிட்டோம். அதுல இதுவும் ஒண்ணு. ப்ரௌனி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்குச்சு. நாங்க 3 பேர் போயிருந்தோம். நானு, அவரு, என்னோட பையன். நாங்கலாம் வாங்குறத பார்த்துட்டு நம்ப ஆளு நானும் ஒண்ணு வாங்குவேன்னு சொல்லி வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த கப்பு தாங்க. ஒவ்வொரு தடவையும் டிமார்ட், ரிலையன்ஸ் இந்த மாரிலாம் போகும்போது டிஃப்ரெண்ட்டா நம்ம சர்வ் பண்ற பவுலா இருக்கும். இந்த தடவையும் 2 தூக்கிட்டேன். அவரு "ஏப்பா நீயே சொல்லிட்டு இப்டி பண்றியேன்னாரு." "ப்ளீஸ்ங்க இது ஒண்ணு மட்டும்" அப்டின்னு சொல்லி வாங்கிட்டேன். இத பார்த்தோனே எனக்கு ரொம்ப ஆசையா போச்சு. இருந்தாலும் நம்ம வந்து நம்ம ரூல்ஸ ஃபாலோ பண்ணல. அது மட்டும் கரெக்ட்டா தெரியுது. அதே மாரி தாங்க இந்த செகண்டுமே. இந்த கண்டெய்னர் பார்க்குறதுக்கு க்யூட்டா இருக்குன்னு வாங்கியாச்சு. எல்லாரும் எப்படி இருப்பாங்க? பொருளெல்லாம் வாங்கி வச்சுட்டு பாத்திரம் இல்லைன்னு வாங்குவாங்க. நான் பாருங்க கண்டெய்னர வாங்கி வச்சுட்டு, இதில என்ன பொருள் போடுறதுன்னே தெரியாம வாங்கிட்டேன். இப்போ வரைக்கும் நான் அதில ஒரு பாட்டில் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இன்னொன்னு எம்ப்டியா தான் இருக்கு. இதெல்லாம் உண்மையாலுமே மிஸ்டேக்குன்னு தான் நான் சொல்லுவேங்க. ஸோ நம்மளோட தேவையே இல்லாம நம்ம பார்த்தோனே வாங்குறது ரொம்ப ரொம்ப தப்பு. இது பாருங்க என்னோட பையன் தான். இது நாங்க இன்னும் குடுத்ததே இல்ல. பட் பார்த்தோனே ரொம்ப அட்ராக்டிவா இருக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க. சரி புக்குன்னு போயிருவாங்களேன்னு இது ஒண்ணு மட்டும் எடுத்தாச்சு. நான் இந்த 2 கண்டெய்னர் சொன்னேன் இல்லையா? அதில இப்ப வரைக்கும் 1 தான் யூஸ் பண்றேன். 1 அப்படியே டம்ப் பண்ணி வச்சுட்டேன். யூஸ் பண்ணவே இல்ல. அடுத்தது இது 2மே லிஸ்ட்லயே இல்ல. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு சொன்னதுனால இத வாங்கியாச்சு. நார்மலா மசாலா ஐட்டம் எல்லாம் நம்ம வீட்லயே ரெடி பண்ணிக்கிறது. இந்த தடவ இது இருக்கட்டுமேன்னு வாங்கி வச்சிருக்கேன். இந்த மாரி ஒவ்வொன்னும் தேவைப்படுதுன்னு வாங்கும்போது தான் நமக்கு பில்லு வரும்போது தாங்க ஷாக்கிங்கா இருக்கும் இல்லையா? உண்மையாலுமே பில் கவுண்டர் போய் நான் பில்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது. எடுத்து வச்சா மானம் போயிரும் இல்லையா?
மானம் போகுதுன்னு சொல்றதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க. என்னன்னா, நம்ம கவுண்டர்ல போய் பில்லெல்லாம் போட்டுருவோம். நமக்கு அப்புறம் நெறைய பேர் இருப்பாங்க. நம்ம அதுக்கப்புறம் இதெல்லாம் மைனஸ் பண்ணோம்னா, நமக்கு அது கொஞ்சம் ஷேமா இருக்கும். அதனாலேயே பில்லு போட்டு வந்துர்றது. இதுவும் அப்படிதான். என்னோட லிஸ்ட்லயே இல்ல சாம்பார் பொடி. இருந்தாலும் வாங்கிட்டேன். இதுவும் ஏதோ ஆஃபர்ல, டீல்ல கிடைக்குது அப்படின்ட்டு. இப்படியே எல்லாமே டீல்ல கிடைக்குது, டீல்ல கிடைக்குதுன்னு வாங்குறதுனாலேயே என்னோட பில் அதிகமாயிருச்சு. நான் மட்டும் இல்லைங்க, அவரும் சேர்ந்து ஒரு பொருள் வாங்கிட்டாரு. நான் வாங்குனேன். அப்புறம் என்னோட பையன் ஒரு பொருள் எடுத்தாங்க. அவரு எடுத்தாரு. இப்படி 3 பேரும் எடுத்ததுனாலயே பில்லு மாறிருச்சு. இதுவும் அப்படிதான். பச்சை பட்டாணி வீட்ல இருக்கு. இருந்தாலும் எக்ஸஸா வேணும்னு எடுத்துட்டேன். என்ன மாரியே நீங்களும் இருப்பீங்களா? அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கங்க. உங்களோட குரோசரி ஐட்டம்லாம் நீங்க எப்படி மெயின்டெயின் பண்றீங்க? அப்படிங்கிற டிப்ஸும் என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இத நீங்க வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் எனக்கு. இதுவும் அப்படிதான். இந்த ரஸ்க்கு வந்து எங்க வீட்ல அவரு தான் எடுத்தாரு. இதுவும் நம்ம லிஸ்ட்ல இல்லவே இல்ல. ஆனா இருந்தாலும் நமக்கு தேவைப்படுதுன்னு எடுத்துட்டாரு. இப்படி ஒவ்வொரு பொருளும் இப்போ வரைக்கும் உங்ககிட்ட நான் ஷோ பண்றது எல்லாமே மைனஸ்ல ஆகக்கூடிய ஷோ பண்றது தான். அதாவது பொருள் வந்து இதெல்லாம் தேவையில்லாம மைனஸ்ல போற பொருள தான் இப்போ வரைக்கும் உங்ககிட்ட நான் ஷோ பண்றேன். இந்த மந்த்ல கிராசரி லிஸ்ட் நான் ஷோ பண்ணது ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல தான் வந்திருக்கும். அதோட ரேட்டே பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 டூ 1200 தான் என்னோட ரேட்டே. ஆனா அதெல்லாம் தாண்டி அதிகமா வந்துருச்சு. இதுவும் அப்படிதான். ரெட் அவுல் வந்து எனக்கு தேவையில்ல. பட் தேவையில்லை மீன்ஸ் என்னோட பட்ஜெட்ல இல்ல. ஆனா அதுவும் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. நான் எழுதி வச்ச பொருள் எல்லாமே இப்ப காட்டிட்டு இருக்கேன் பாருங்க, அது மட்டும் தான். ஆனா நான் முன்ன காமிச்சது எல்லாமே நான் என்னோட லிஸ்ட்ல இல்லாத பொருள் தான் அது எல்லாமே வந்திருந்தது. அதனால தான் லிஸ்ட் அதிகமா போயிருச்சு. என்ன மாரியே நீங்க லிஸ்ட் எழுதிட்டு போயி, அத தாண்டி பொருள வாங்குவீங்களா? அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். நான் சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு குடுத்துருந்துருக்கேன்னு நெனைக்கிறேன். என்ன குடுத்துருக்க போறேங்க, சேவிங்ஸ் இம்பார்ட்டன்ட்ன்னு சொல்லியிருப்பேன். அத விட்டா லிஸ்ட் எழுதிட்டு போய் வாங்குங்கன்னு சொல்லியிருப்பேன். அத தாண்டி மைனஸ் பண்றது நம்ம சேவிங்ஸ்லேருந்து நீங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் நம்மளோட சேவிங்கோட மைனஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சுட்டு தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். புடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.